இன்றைக்கும் ஆண்டருடைய வார்த்தையை நாவின் வல்லமை, பவர் ஆஃப் டங் என்கிற தலைப்பில் உங்கள் மத்தியில் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், நம்முடைய நாவு மிக வல்லமையானது. நம்ம கரத்துக்கு ஒரு வல்லமை உண்டு, காலுக்கு ஒரு வல்லமை உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு வல்லமை இருக்கிறது. திடீர்னு சில வேளையில் இந்த விரல் அடிபட்டுருச்சுன்னா அப்போ தான் அதனுடைய வல்லமை நமக்கு தெரியும், ஏதாவது ஒரு பொருளை எடுக்கிற பொழுது. அதுபோல் இன்றைக்கி நாவின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிக்கிறது. நாவினுடைய வல்லமை குடும்பத்தில் சரி, இல்லை வேலை இடத்துல சரி, உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒரு சிலரை கட்டுகிறது, ஒரு சிலரை உடைக்கிறது. நாவின் வல்லமை, இந்த நாவின் வல்லமையின் மூலமாய் நான் கட்டவும் முடியும், உடைக்கவும் முடியும். இந்த நாவின் வல்லமையின் மூலமாய் என் எதிர்காலத்தை நான் பிரகாசமாய் மாற்ற முடியும். இந்த நாவின் வல்லமையை சரியாக நான் பயன்படுத்தலை. கர்த்தர் எனக்காக ஒரு எதிர்காலத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பிரகாசமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். பட் இந்த நாவின் வல்லமையை தவறாக யூஸ் பண்ணுறதுனால அந்த எதிர்காலம் மங்கி போயிடலாம், மறைஞ்சு கூட போயிடலாம். இந்த வேத வசனங்களை நம்ம தியானிக்கிற பொழுது, இந்த செய்தியை தியானிக்கிற பொழுதே சில காரியங்கள் நீங்கள் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணுவீங்க. ஆனால் அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணுகிற பொழுது பரவாயில்ல, லாஸ்ட் டைம் சில பேர் சொல்கிறேன் பாருங்கள், ஸ்லிப் ஆஃப் த டங்கில் பேசிட்டேன். இப்போ நிறைய நேரத்தில் பேசுகிறாங்க, அப்பாலஜி பண்ணுறாங்க. ஒன்ஸ் யூ லீவ் த வேர்ட், இட் கேன் நாட் பி டேக்கன் பேக். ரொம்ப முக்கியம். அதனால் இன்றைக்கி ஆண்டு கொடுக்குற இந்த வார்த்தையை, இந்த வசனங்களை என்னோட கூட கவனிங்க. இன்னும் என் நாவின் வல்லமையை எப்படி ஆண்டவரை என் பிள்ளைகளை உருவாக்க நான் பேசுவது. நம்ம பிள்ளைகளை நம்ம பேசுகிற வார்த்தையில் உருவாக்க முடியும், உடைச்சி ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியும். கணவன் மனைவியை உருவாக்கவும் முடியும், மனைவி கணவனை உருவாக்க முடியும், ரெண்டு பேரும் உடைக்கவும் முடியும், என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆக இந்த வசனத்தை தியானிக்கிற பொழுதே ஆவியானவர் எங்களோடு பேசுங்க. சபையில் கொடுக்கப்படுகிற வார்த்தைகள், வசனங்கள், இட் ஹேஸ் டு டூ சம்திங் இன் அவர் லைஃப். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படியே கண்களை மூடி நம்ம இருக்கிற இடத்துல ஆவியானவர் எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி, பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாவின் வல்லமையை தியானிக்கிற இந்த வேளையில் ஆண்டவரே, என்னையும் உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குற எங்கள் ஒவ்வொருவரையும், லைவில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குற எங்கள் ஒவ்வொருவரோடு இடைபடுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாளுக்கு பிறகு இந்த நாவின் வல்லமையை இன்னும் உமக்கு பிரியமாய் நாங்கள் பயன்படுத்த, வசனத்தின்படி பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. நேரம் முழுவதையும் ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனம். புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 18 verse 21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். The tongue has the power of life and death, and those who love it will eat its fruit. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. The tongue has the power of life and death. This tongue has got the power of life and death. ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். போன வருஷம் நம்ம எல்லாருமே வாக்கு தத்தம் எடுத்தோம். சபைக்கு ஆண்டு வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம ஜெபிக்க நம்பி விசுவாசித்து அந்த வாக்கு தத்தத்தை நம்பி, ஆண்டவரே நம்புவதற்கு ஏதுவில்லாத போதிலோ நீர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர் என்று சொல்லி நம்பி நம்ம ஆசீர்வதிக்கிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் அந்த வசனத்தை ஆசீர்வதிக்கிறார். You are bringing life to your promise. ஆண்டு எனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை ஜீவனை கொடுக்கவும் முடியும், அதை ஜீவனெல்லாம் ஆக்கவும் முடியும். ஆபிரகாமுக்கு ஆண்டு வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். My dear beloved, the power of our tongue can give life to our promise, or it can take the life out from the promise. The tongue has the power of life and death. நாவுக்கு அந்த வல்லமை உண்டு. அப்படி விட்டு வல்லமை உண்டா பாஸ்டர்? நிச்சயம் உண்டு. பாருங்க, நிறைய இடத்துல அந்த நாவினுடைய வல்லமை எப்படி சோதிக்கப்படுகிறது. இப்போ நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க, ஜாப் இன்டர்வியூஸ் வைக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, பல ஆயிரம் பேர் இருக்கிற இடத்துல they are going through screening.
என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க, ஸ்க்ரீனிங் வைக்கிறாங்க. ஸ்க்ரீனிங் முடியுது, 1000 பேர்லேருந்து 100கணக்கான பேர் எடுக்கப்படுறாங்க. அந்த 100கணக்கான பேர் எடுக்கப்படும் போது என்னப்படுது, தேர் ஹேவிங் எ குரூப் டிஸ்கஷன். ஃப்ரம் தேர் தே ஃபில்டர் bring it to 10, 20, 30. But after that, if it is a very important job responsibility, they know what is the job scope and they have to take the right people for the job. நான் அநேக நேரம் நான் வேலை செய்கிற நாட்களில் when I do the interview, I do a very quick screening through the interview. அந்த ரெஸ்யூமே வருகிற பொழுது ஒரே சமயத்தில் ஒரு 50 or 100 ரெஸ்யூமேஸை குயிக்காக கோ த்ரூ பண்ணி அதில் ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு 20 எடுப்பேன். 20 எடுத்து அதில் ஃபர்ஸ்ட் லெவல் பண்ண சொல்லி அடுத்த லெவல் வரும்போது we take the top 3 and we interview and take the best out of the lot. என்ன செய்கிறோம், பர்சனல் இன்டர்வியூ எது கூப்பிடுறேன்னா, when you do the personal interview, நார்மலி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது சொல்லுவேன், interview is an internal view. It shows who is the person. பேப்பரில் பயங்கரமாக இருக்கும், சமயத்தில் ரெஸ்யூமே பார்த்தீங்கன்னா அடிச்சிக்கவே முடியாது. ஏன்னா ரெஸ்யூமேக்கு நிறைய கன்சல்டன்ட்லாம் இருக்கிறாங்க, அழகாக போட்டு நீட்டாக போட்டு எதெல்லாம் போல்ட் பண்ணுமோ போட்டு அட்ராக்டிவாக வந்துடும். பட் அதை பேச சொல்லும் பொழுது தான், when you ask the person to talk about that, the way how they say, how you can judge it very fast. 100கணக்கான பேரை இன்டர்வியூ பண்ணும் பொழுது நான் பார்ப்பேன், வாட் இஸ் their attitude. நிறைய நேரம் இன்டர்வியூவில் பார்க்குறது தான், வாட் இஸ் the attitude, more than the subject matter, how they know, what is the attitude we see in the interview. எந்த அளவுக்கு அவங்க பண்ண முடியும், இது செய்ய முடியுமா, இன்டர்வியூ. நாவின் வல்லமை, அதுதான் இன்டர்வியூ. If anybody is getting prepared for the interview, be careful. நீங்கள் உங்கள் வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நான் வேலை செய்கிற நாட்களில் இந்தோனேஷியாவில் ஒரு தடவை நான் போஸ்டிங்கில் இருக்கிறேன். ஐ வாஸ் தேர் ஒர்க்கிங் தேர். ஐ நீட் டு கம் பேக் டு சிங்கப்பூர். ஸோ ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஐ ஹேட் ஒன் ஃபோன் கால். I was working for a particular sector in oil and gas. அந்த கம்பெனியினுடைய பேர், அந்த இந்தோனேஷியாவில் அந்த பிரான்ச் வந்து சப்சி அப்படின்னு இருந்தது. என்னை ஒரு சப்சி பிளான்ட்டுக்காக, ஃபுல் பிளான்ட், புது பிளான்ட் ஆரம்பிக்கணும், அதுக்காக அந்த டைரக்டர் கூப்பிட்றாரு, இன்டர்வியூ கூப்பிட்டு கேட்குறாரு, இந்த பேரில் இருக்கிற இந்த சப்சி பிளான்ட்டில் நீங்கள் இருக்கிறீங்களான்னு. ஐ வாஸ் வெரி ஓப்பன் அண்ட் ஃப்ராங்க். எஸ், அந்த பிளான்ட்டில் தான் இருக்கிறேன், ஆனால் நாங்கள் இங்கே 80% வந்து வேறு ப்ராடக்ட் தான் இந்த பிளான்ட்டில் பண்ணுறாங்க, 20% தான் உங்களுடைய ப்ராடக்ட் பண்ணுறாங்கன்னு. இட் டச் ஹிம் வெரி மச், அந்த ஓப்பன் அண்ட் ஃப்ராங்க்னஸ். நீங்கள் வாங்க, ஐ வாண்ட் டு see you அப்படின்னார். அப்போ நான் போனோன்னு அவர் கேட்ட முதல் கேள்வி என்னென்னா, why did you answer to me like that? Because I don't want to disappoint you. Because you're asking me whether I have that trade, that experience. I have, but only that plant is doing 20% of the work. And the openness and the frankness touched him. அது அங்கிருந்து it took. உங்களுடைய ஃபர்ஸ்ட் டாக், இன்டர்வியூவில் ஒரு கால் வருது, ஏதோ ஒன்று ஃபர்ஸ்ட் டாக் நீங்கள் பேசுகிறீங்க, that determines your journey. அந்த உங்கள் நாவின் வல்லமை சரியானபடி பேச, you have to be open and frank. ஏன்னா எனக்கு தெரியும் தலையாடிட்டு உள்ளே போயிட்டு நாளைக்கு சிக்கிட்டு மாட்டக்கூடாது பாருங்கள், புது பிளான்ட் வேறு. Then he told, I like to take you, but I have another candidate on line. அவர் ஷிப்யார்ட்லேருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த இன்ஸ்டலேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இட் இஸ் பியூர்லி காட்ஸ் கிரேஸ். ஹீ லைக் மீ, ஐ கேன் டேக் யூ, ஐ கேன் ட்ரெயின் யூ அப்படின்னாரு. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்முடைய நாவின் வல்லமை. ஆண்டவரே, நான் சரியானபடி பேசணும், சரியான காரியங்களை பேசணும். when you go to interview, pray in tongues, pray and then go. நிறையா காரியங்களை பார்க்குறோட ஆண்டோட உதவி வேணும். இன்னொரு இடத்துல, வேலை இடத்துல மாறி போனேன், ஒரு புது இடத்துல போனேன். அந்த இடத்துல போய் 3 monthஸில் ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டில் போட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன், நாவின் வல்லமை நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகுங்கிறது சொல்ல வர்றேன். அந்த இடத்துல கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டில் போட்டு, இது வரைக்கும் நான் பிளான்ட் லெவல் ஹேண்டில் பண்ணிட்டுருந்தேன், அந்த நிறுவனத்துக்கு போனால் ரீஜனல் லெவல் ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தேன். அது வரைக்கும் நான் ஹியூஸ்டன் கால் அவ்வளோ அட்டன் பண்ணதில்லை. அப்போ HQலேருந்து கூப்பிடுறாங்க, ஏதோ கால் பேசும்பொழுது அந்த ஒரு வயசான பாட்டி, அவங்க அப்போயே 60+ இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், 60-70 இருப்பாங்க போல், திஸ் தட்னு கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட ஒரு கொஸ்டினுக்கு என் குரல் கொஞ்சம் தடுமாறிச்சு பாருங்க. ஏன்னா 3 மாதம் தான் ஆச்சு, வேலை இருந்து கற்றுக்கிட்டு இருக்கிறோம், என்னென்ன அந்த தடுமாற்றத்தில் பிடிச்சிட்டாங்க. வாட் இஸ் திஸ், வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு. அப்போ தான் நான் நினச்சேன், ஓ வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஒரு 2 மாதம் கழித்து அதே மாதிரி சேம் லேடி கேம் ஆன் த கால். அவங்களுடைய மேனேஜர் ஒருத்தர் பேசுகிறார். அப்போ நான் பேசும்போது அவர் குறுக்கிட்டு இப்படி இல்லைன்னு சொல்கிறாரு. God's grace and God's favor, I took the control. My voice was very stern and I was giving a very clear statement. She was laughing and saying, I agree with you, you're very good. அப்போ தான் தெரிஞ்சிட்டு, the way how you talk. நீங்கள் வேலை இடத்துல பேசுகிற பொழுது உங்கள் நாவின் வல்லமை determines your strength. நீங்கள் பேசுகிற காரியம், உங்கள் நாவின் வல்லமை தான் உங்களை உயர்த்தும், உங்களை தாழ்த்தும். எந்த இடத்துல பேசணும், யார் இடத்துல பேசணும், என்ன காரியத்தை பேசணும். ஐ மேக் இட் ஒன் பாயிண்ட், வாட் எவர் மை பாஸ் சேஸ் in front of others, anyone, I won't deny and say I cannot. What he says is wrong.
You cannot put your boss down in front of anyone. It's a private conversation. I make it a very point. சில காரியங்கள் அப்படின்னு எடுத்து சொல்ல போகிறது, மெனி ஆஃப் த பாசஸ் தே வர் குட் டு மீ, ஆசீர்வாதமாக இருந்தது. நம்முடைய நாவின் வல்லமை. இன்னைக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், தேவனுடைய கிருபை எனக்கு கடந்து வரணும், நாவின் வல்லமையை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. த பவர், த டங் ஹஸ் த பவர் ஆஃப் லைஃப் அண்ட் டெத். ஆண்டு நம்மள ஒரு இடத்துல வைத்திருக்காரு. அந்த இடத்துல இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு ஜீவனை கொடுக்கறதும் நம்ம வார்த்தை. ஹவ் வி ஸ்பீக், ஹவ் வி ஆக்ட். நமக்கு நிறைய தெரியல, நிறைய காரியங்கள் தெரியலாம், பட் ஸ்பீக் த அப்ரோப்ரியேட் திங்ஸ் அட் அப்ரோப்ரியேட் பிளேஸ். எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி சில இடத்துல பேசி நம்ம தவறாக செஞ்சிருவோம். நோ, த பவர் ஆஃப் த டங் ஹஸ் பி யூஸ்ட் வெரி வெல். யாக்கோப்பு 3வது அதிகாரம் 2வது வசனம், புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் 3 verse 2, நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். யாக்கோப்பு ஆதி திருச்சபைக்கு எழுதுகிறார், நாம் எல்லோரும் அநேக விஷயங்கள் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடுக்கிக் கொள்ளக்கூடியவனாக இருப்பான். நானும் சரி, நம்முடைய சபையும் சரி, நமக்கு இருக்கக்கூடிய சாட்சி என்ன இருக்குன்னா, சொல் தவறாதவர்கள். யாக்கோப்பு சொல்லுகிறார், நாம் எல்லாரும் அநேக விஷயம் தவறோம், ஆனால் ஒருவன் சொல் தவறாதவனானால். ஒரு வார்த்தை கொடுக்குறோம், ஒரு வார்த்தை பேசுகிறோம், நாட்கள் வரும்போது சாட்சி இருக்கணுங்க. அவர் வரேன்னு சொன்னார், அவர் இந்த காரியம் அவர் சொன்னால் செஞ்சிருவார். அவர் சொன்னால் வந்துடுவார். நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் கவலையே பட வேண்டாம். அவர் சொன்னால் டைமுக்கு வந்துடுவார். அவர் சொன்னால் அந்த டைமுக்கு செஞ்சிருவார். சொல் தவறாது. எனக்கு தெரிந்த ஒரு நண்பரை சந்தித்தேன். அவர் ட்ராவல்ஸ் பிஸ்னஸில் இருக்கிறாரு, 25-30 வருஷமாக இருக்கிறாரு. லாஸ்ட் டைம் அவர் சொன்னார், பாருங்க பாஸ்டர், என்னை எந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் கொடுத்தாலும் இந்த 30 வருஷ சர்வீஸில் ஆல்வேஸ் பிஃபோர் half an hour I'll be there. கேனா he was saying 30 years service இருக்க முடியுமா? அப்படி இருந்திருக்கார். இட்ஸ் வெரி ரேர். அதான் சொல்றாரு, ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன், இஸ் பெர்ஃபெக்ட். the word says anyone who is never at fault in what way they say is perfect. இந்த பெர்ஃபெக்ட்னஸ் அச்சீவ் பண்ண நம்ம வாஞ்சிக்கணும், நம்மளை குறித்து சொல்லணும். அப்பா இந்த டைமுக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு, கரெக்டாக வந்துடுவார். ஒரு சில வகையில் தவறில்லைங்க. ஐம் நாட் சேயிங், அதாவது அப்பா எப்போ சொன்னாலும் இப்படி தான், அம்மா எப்போ சொன்னாலும் இப்படி தான், அவங்க எப்போ அப்படி ஒரு பேச்சு வரக்கூடாது. எனக்கு சொன்ன எனக்கு செஞ்சுருவாங்க. சில பேர் சொல்கிறாங்க பாருங்கள், அவர் சொல்லிக்கிறாரு செய்வார்னு, அவர் சொன்னதை நீங்கள் தண்ணியில் தாங்க எழுதி வைக்கணும். அதை தண்ணியில் தான் எழுதி வைக்கணும், ஓடுற தண்ணியில் ஓடி போயிடும். ஏன்னா உங்கள் நாவின் வல்லமை, நீங்கள் சொல்கிற சொல்லில் நம்பிக்கை இல்லை. சொல் தவறாது இருக்கணும். நாவினுடைய பவர் தட் கிவ்ஸ் யூ த ஸ்ட்ரென்த். உங்களுடைய கேப்பபிலிட்டி, உங்களுடைய ரெப்புடேஷனை இந்த வார்த்தை தான் காப்பாற்றுது. அதை குறித்து ஆழமாக பார்க்க போகிறோம். யாக்கோப்பு 3வது அதிகாரம் வசனம் 3 to 8 வரை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் 3 verse 3 to 8 we are going to read very fast. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். we are putting bits in the mouth of horses. அது கடிவாளம் போட்டு என்ன செய்கிறோம், அது எந்த திசையில் போகணும், குதிரை எப்படி போகணும், we are regulating it. கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். the ship will be steered by rudder. பெரிய கப்பல் தான், ஆனால் சிறிய சுக்கானால திருப்பிடுறாங்க, ஆளுகை கொண்டு வந்துடுறோம். we are getting into the control. 5வது வசனம், அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும் பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. சின்ன நாவு தான், ஆனால் எவ்வளவு பெருமை பேசுது. 6வது வசனம், நாவும், வாசிங்க என்னோட கூட, நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைபிடித்து ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இந்த நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை சரியில்லைன்னா நம்ம சரீரத்தை கரைப்படுத்திடும். இட் மீன்ஸ் நம்முடைய இமேஜை டேமேஜ் பண்ணிடும், நம்முடைய ஃபியூச்சர் அழிச்சிடும். ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது. இட் மே இம்பேக்ட் அவர் லைஃப் ஆல்சோ. The power of the tongue. The power of the tongue ரொம்ப முக்கியம். நாவினுடைய வல்லமையை சரியாக நம்ம யூஸ் பண்ணல, முழு சரீரத்தையோ
அது அழுக்காக்கி விடும், கரைபடுத்தி விடும், ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடும். வசனம் 7-8, சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகள் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும். அடக்கப்பட்டதும் உண்டு. மிருகங்கள் எல்லாத்துடைய காரியங்களை அடக்கிடுறோம். ஆனால் 8வது வசனம், நாவை அடக்க ஒரு மனுஷனால கூடாது, அது அடங்காத புல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. எஸ், நம்ம நாவை நம்ம அடக்கல, நம்ம தான் அடக்க முடியும். எவ்ரிபடி இஸ் ஹேவிங் த கண்ட்ரோல் ஆஃப் தேர் ஓன் டங். நம்ம பேசுகிற வார்த்தை நம்மை குறித்து பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணும். நம்ம பேசுகிற வார்த்தை இட் ஷோஸ் அவர் ரெப்புடேஷன். நான் சொன்ன பாருங்க, when the person asks, நீங்கள் அந்த பிளான்ட்டில் இங்கே ஒர்க் பண்ணுறீங்களா? ஆமாம், எல்லாமே எனக்கு தெரியும், I would have told. But no, you have to be straightforward. Because the place where you're working, the first thing is trust. செகண்ட்னா டெக்னாலஜி, உங்களுடைய கேப்பபிலிட்டி. ஃபர்ஸ்ட் திங் இஸ் த ட்ரூத்னஸ் அண்ட் த ட்ரஸ்ட் கம்ஸ் ஃபர்ஸ்ட். நம்முடைய நாவின் வல்லமை. இன்னைக்கு யாக்கோப்பு 3வது அதிகாரத்தில் வசனம் 3-8 இந்த நாவின் வல்லமையை குறித்து எந்தெந்த இடத்துல நான் எப்படி இருக்கணும், அந்த 5வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்து பெருமையானவைகளை பேசும். இது ஒரு சிலர் நமக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாமையே நம்முடைய நாவு பெருமையை பேசிக்கொண்டிருக்கும். ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்திருக்காருங்க. தேவன் கொடுத்திருக்கிற நல்ல வீடு, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல ஜுவல்ஸ், நல்ல பெற்றோர், நல்ல குடும்பம், நல்ல ஆசீர்வாதம், நல்ல கார், இதெல்லாம் தேவன் கிருபையாய் கொடுத்தது, தேவ தயவனால கொடுத்தது. அதனால சில காரியங்களை நம்ம சொல்லுகிற பொழுது என்ன சொல்லணும்? கர்த்தருடைய கிருபையினால, தேவ தயவனால நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். சில பேர் பேசுகிற வார்த்தையிலேயே இவங்க ரொம்ப பெருமை பேசுகிறாங்க. தே ஆர் பூஸ்டிங் தெம்செல்ஃப். நம்மளுக்கு தெரியும். ஒருவேளை இன்னைக்கு நம்ம பேசுவது, ஒருவேளை குடும்பத்தில் சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் ரொம்ப பெருமை பேசுகிறீங்கப்பா. ரெண்டு அம்மா பிள்ளைங்க சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் ரொம்ப பெருமை பேசுகிறீங்க. குடும்பத்தில் ஜனங்க தான் சொல்ல முடியும், மற்றவங்களா சொல்ல முடியும். அப்படி ஒரு வேளை சொல்கிறாங்க, உங்களுக்கே தெரியாமல் அப்படி இருக்குன்னா, திஸ் இஸ் டைம் டு கரெக்ட். கரெக்ஷனும் ப்ரிவென்ஷனும் நம்முடைய வாழ்க்கையை மிகுதியாக ஆசீர்வதிங்க. கரெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் பிரிங்ஸ் அ பிளஸட் லைஃப். இந்த வசனம் எனக்காய் கடந்து வருகிறது. இன்னைக்கு சபையில் நாவினுடைய வல்லமை குறித்து ஆண்டவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். த பவர் ஆஃப் த டங் ஹேஸ் அ லைஃப் அண்ட் டெத். இன்னைக்கு நான் கடந்து போகிற காரியத்தில் எந்த இடத்துல நான் இதை அபியாசப்படுத்த, ஆம் ஐ பர்ஃபெக்ட் இன் எவ்ரிதிங்? நான் சொல்லுகிற எல்லா காரியத்தை கரெக்டாக செய்கிறேன்னா? எந்த இடத்துலையும் பிரச்சனை வரது இல்லையா? நிறைய இடங்களில் பிரச்சனை வரும் பாருங்க. நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணுறோம், ஏதோ ஒரு காரியம் பிரச்சனை வருது. எப்போவுமே நம்ம அனலைஸ் பண்ணணும், பிரச்சனை என்னால் வருதா இல்லை மற்றவங்கனால எனக்கு பிரச்சனை வருதா? வாட் இஸ் த பவர் ஆஃப் மை டங் ஆக்டிங் தேர்? அந்த கரெக்ஷனும் ப்ரிவென்ஷனும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். எப்பொழுதுமே ஒருவேளை நமக்கு தெரியுது நான் பேசுறதுல பெருமை இருக்குது, ஒருவேளை ஆவியானவரே நம்மளுக்கு உணர்த்துவார், சில காரியங்களை சொல்லுவார். நீ நினைக்கிறதே பெருமையாக இருக்குது, நினைக்காதே. அப்படி இருக்குமா பாஸ்டர்? இருக்கும். உங்களுக்கு இருக்கா பாஸ்டர்? இருந்திருக்கு. அதுதான் ஆவியானவர் சொல்கிறது. எல்லாத்துக்கும் இருக்கு. ஐயோ பாஸ்டர் உங்களுக்கே பெருமை இருக்கா? நீங்கள் தனியாக நினச்சிக்காதீங்க. எல்லாருக்கும் வருகிற இயற்கை சுபாவங்கள் எல்லாருக்கும் அந்த சரீரத்தில் நம்ம மாம்சத்தில் வர்றது. ஆனால் அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை கில் பண்ணுறதுல தான் அந்த சக்ஸஸ் இருக்குது. பாஸ்டர் அப்படின்னா ஊழியக்காரங்களுக்குள்ள பெருமை இருக்கும். இப்போ ஊழியக்காரங்க நிறைய பேர்த்துக்குள்ள பயங்கரமான பெருமை இருக்கும். அவங்க பேசுறதுலேயே தெரியும், பேசலையே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ என்ன பாஸ்டர் பண்ணுறது? கரெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன். எல்லாருடைய வாழ்க்கையில் we have to correct and prevent blessed life. தானியேல் 4வது அதிகாரத்தில் நேபுகாத், நீங்கள் வாசிக்க வேண்டியதில் உங்களுக்கு சொல்லிடுறேன். தானியேல் 4வது அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சருக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. சொப்பனத்திலேயே ஆண்டவர் அந்த மகனுக்கு நிறையா காரியங்களை விளக்கி கொடுக்கிறார். பாருங்க, ஒரு காஷன் ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் காமிக்கிறார். அந்த சொப்பனத்துக்கு தானியேலை அனுப்பித்து எனக்கு விட கொடு அப்படின்னு கேட்குறார். தானியேல் என்ன செய்கிறார்? திகைச்சு போகிறார். ஐயோ, இந்த சொப்பனமா? இது உங்கள் சத்துருவிட்டால வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனுடைய பெருமையை ஆண்டவர் எப்படி கண்டிக்கிறார் பாருங்க. மனிதனுடைய பெருமையை. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற நம்ம எல்லாருக்குள்ளேயோ ஏதோ சில பெர்சன்டேஜ் ஆஃப் பெருமை இருக்கும். நமக்கு எல்லாத்துக்குள்ளே இருக்கும். அதை நம்ம அந்தந்த நேரத்தில் ஐடென்டிஃபை பண்ணி 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 அதை கரெக்ட் பண்ண என்ன ஆகும்? ஆண்டருடைய அந்த கிருபை பெருகும். நேபுகாத்நேச்சருக்கும் ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்தார்.
அந்த பெருமையிலிருந்து விலகி இருக்கும்படியா அந்த சொப்பனத்தை கொடுத்தார். தானியேல் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லி, இது உங்கள் சத்துருவத்தில் தான் கிடைக்கணும், ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிற ராஜாவே, நீங்கள் உங்களை பாதுகாத்துக்க சொல்லுங்கிறார். ஆனால் நேபுகாத்நேச்சர் தன்னை பாதுகாக்காதபடி அந்த பெருமையில் கடந்து போனனால ஆண்டு வைத்திருக்கிற அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலை பாருங்க. இன்னைக்கு ஆண்டு நம்ம எல்லாத்துக்குமே 2 பாத்து வச்சிருக்காருங்க. நான் சொல்லுகிற பாதையில் நீ கடந்து போறியா, நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஜீவ விருட்சத்தை நீ சாப்பிடாத, அந்த கனியை சாப்பிடாதேங்கிறாரு. ஆதாம் ஏவாள் கேட்கல, நாவு இது பண்ணிருச்சு. முதல்ல பேசக்கூடாத இடத்துல பேசுனது. ஃபர்ஸ்ட் திங், நீ பேசக்கூடாத ஆள்கிட்ட பேசிட்டு. நல்லா பாருங்க, நம்ம யாருக்கிட்ட பேசணுமோ அவங்ககிட்ட தான் பேசணும். சில வேளையில் நம்ம ஃபெல்லோஷிப் சரியில்லை, இந்த நாவின் வல்லமையை மாற்றி போடு. ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுங்கிறத சாப்பிட்டோம், அவங்க வாழ்க்கை மாறி போச்சு. அதே மாதிரி நேபுகாத்நேச்சர், தானியேல் சொல்லுகிறார், தானியேல் 4வது அதிகாரம் வசனம் 24 அது எப்படிப்பட்ட சொப்பனம். 27 நீங்கள் அவாய்டு பண்ணிக்கிங்க ஆண்டவரே அப்படின்னு ராஜாவேன்னு சொல்கிறார். தானியேல் 4:24, ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாக என் ஆண்டவர் பேரில் வந்த உன்னதமானவருடைய தீர்மானமும் என்னவென்றால், மனுஷன் நீ தள்ளிவிடப்படுவீர், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மீந்து ஆய்த்து பணியிலே நனைவீர். இந்த வசனங்களை வாசிக்கிற பொழுது நம்ம எல்லாருமே வாஞ்சிக்கணுங்க. ஒரு ராஜா எனக்கு சொப்பனம் வந்திருக்குதுன்னு சொல்றாரு. நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதன் அவர் போய் நிற்கிறாரு. அந்த தேவ ஆவியானவர் வெளிப்படுத்தி வித் அத்தாரிட்டி he is saying, நீங்க மனுஷனை விட்டு தள்ளப்படுவீங்க, இருக்கலாம், இல்ல வெரி கிளியர். The prophecy is வெளிக்கு மனுஷன் விட்டு தள்ளப்படுவீங்க, நீ வெளியில மிருகங்களோடு புல்லை மேய்ந்து ஆகாய்த்து பணியில் நினைவீங்க. 27வது வசனத்துல காட்ஸ் கவுன்சில் கடந்து வருது பாருங்க. அது நடக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். பெருமையா இருந்துராதீங்க ராஜா, நீங்க தள்ளப்பட்டுருவீங்க, வெளியின் மிருகங்களோடு இருந்துருவீங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவர் உங்க வார்த்தையை கவனிச்சு கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் உங்க வார்த்தையை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, the tongue has the power of life and death. ஆண்டவர் ஒரு சில வாக்கு தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எனக்கு அது வேண்டாம், எனக்கு அது வேண்டாம்னு சொன்னீங்க, you will miss it. அதனால தான் அநேக தேவ பிள்ளைகள் நான் சொல்றது, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறாரா, இந்த காலத்தின் ஆசீர்வாதம் கொடுக்கிறாரா, if you neglect it, if you avoid it, that will be a time you want to have that, you have to long for it for many years. தேவ சமூகத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறார், ஒரு நன்மையை கொடுக்கிறார், உங்களோடு கூட இடைபடுகிறார். தயவு செய்து எனக்கு வேண்டாம் உங்க நாவினால் அறிக்கை செய்யாதீங்க. ஒரு நாட்கள் வரும், you will long for it, you will cry for it, it will take years to get it. நேபுகாத்நேச்சர் சொல்றார், நீங்க நான் சொல்ற ஆலோசனைப்படி இருங்கன்னு சொல்லி. ஆனா ஒரு மனிதனுடைய பெருமையான நாவு, நம்ம வாயில பெருமை இருந்தால் என்ன நடக்கும் பாருங்க. தானியேல் 4:30-31 என்னோட வாசிங்க. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். 31வது வசனம், இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போது, இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு இருந்தார். அந்த வார்த்தை அவருடைய நாவில் தான் இருந்ததுங்க. வாயிலிருந்து கொண்டு அந்த நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் சொல்லி முடித்த அந்த சென்டென்ஸை முடிக்கவே இல்லை, வாயில தான் வார்த்தை இருந்தது, சத்தம் வந்துருச்சு. ஏன்னா நான் நேபுகாத்நேச்சருக்கு மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொருடைய நாவின் அறிக்கையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கார், பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு 2025 எண்டில் நான் என்ன இருக்கிறேனோ, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த பவர் ஆஃப் மை டங். அது ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், நீங்கள் சில காரியங்களுக்காக காத்திருக்கலாம், நேர்த்தியாக இருக்கலாம். இட் இஸ் அ பவர் ஆஃப் மை டங். இதை 2026 போகும் பொழுது நான் அதை அப்படியே மாற்றணும் பாஸ்டர். காரியங்களை சேஞ்ச் த பவர் ஆஃப் யர் டங். உங்கள் வாயின் வார்த்தைகள், நான் பேசுகிற வார்த்தைகள் ஆண்டருக்கு பிரியமா இருக்கா? அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் அறிக்கை செய்கிறேன்னா? அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை வெளியேற பெற்றதா? நிறையா காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருங்க, நிறையா காரியங்கள் கடந்து வரும்.
அப்படி கடந்து வருகிற பொழுதெல்லாம் அப்பாட்ட கேட்கணும், ஆண்டவரே இது நான் எடுத்துக்கொள்ள சுத்தமாக இருக்கீங்களா? கடந்த நாட்களில் போன வாரத்தில் ஒரு சகோதரர் கேட்டார், பாஸ்டர் எனக்கு ஒரு வேலை காரியங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக சில காரியங்கள் வருது, இது ஆண்டுடைய சித்தத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. நான் சொன்னேன், கடந்த போன மாதம் தானே உங்களுக்கு சொன்னேன், சங்கீதம் 135:6 கொண்டு ஆண்டவர் பேசினார், கர்த்தர் தமக்கு சுத்தமானதை எல்லாம் செய்கிறார். The Lord does whatever pleases him. ஆண்டு சபையில் வார்த்தையை கொடுத்துருக்கிறார், ஆண்டு ஆலோசனையை கொடுத்துருக்கிறார். தேவ சமூகத்தில் வைங்க, காரியங்கள் எப்படி இருக்குது அனலைஸ் பண்ணுங்க, கரெக்டாக இருக்குது, கோ ஹெட், கர்த்தருக்கு சுத்தமானால் அது வாய்க்கட்டும் அப்படின்னு சொல்லி கடந்து போங்க. அதுதான் ஆண்டோடைய அடையாளம். பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில ஊழியக்காரர்களுடைய செய்திகள், சில ஊழியக்காரர்களுடைய நடத்துதலை கேட்குறோம், அதே மாதிரி ஆண்டரை நீ நடத்தணும். ஊழியக்காரர்களுடைய நடத்துதல் வேற, சபை விசுவாசிகளுடைய நடத்துதல் வேற, சபை தலைவர்களுடைய எவ்ரிபடிஸ் லீடிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் வசனத்தின்படி தேவ சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுக்கிற பொழுது அந்த வசனம் நம்மை நடத்தும். அவரை நான் என்கரேஜ் பண்ணி ஐ கைடட் ஹிம், மூவ் ஆன், செய்யுங்க, ஆண்டு உங்களுக்கு செய்வார். கர்த்தருக்கு சுத்தமானால் இப்படி ஆண்டு வாய்க்க செய்வார். கடந்து போனார், காரியம் வாய்த்தது. இப்போ நம்ம புது வருடத்துக்குள்ளே போக போகிறோம். இந்த நாட்களில் கெட் த பவர் ஆஃப் யுவர் டங் கரெக்டட். நான் சொன்ன பாருங்க, கரெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் இஸ் த பிளெஸ்ஸிங், இஸ் த ஸ்ட்ரென்தன்ஸ் அவர் பிளெஸ்ஸிங். எனக்கும் அப்படித்தான், உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படித்தான். வசனம் நம்மை புடமிட்டு கொண்டே இருக்கணும். எங்கே நான் இன்னும் கரெக்டாகணும், இன்னும் வார்த்தைகள் எங்கே இன்னும் தெளிவாக இருக்கணும், இன்னும் நான் எந்த காரியத்தை பேசணும் பேசக்கூடாது. சில சம்பந்தம் இல்லாத காரியத்தில் நம்ம பேசவே கூடாதுங்க. சில சம்பந்தம் இல்லாத காரியத்தில் if you are not related to some subject, it is advisable, don't talk about that. ஏன்னால் ஆண்டவருடைய பார்வையில் சில சம்பந்தப்படாத காரியங்களில், நமக்கு அவசியமில்லாத காரியங்கள் நம்ம பேசவே கூடாது. தேவன் முதலாவது காரியம், பெருமையுள்ள நாவு இருக்கக்கூடாது. யாக்கோபு 4:6 சொல்லுகிறது, தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். ஆக இன்றைக்கு ஏதோ என்னை தெரியாமலேயே சில வேளையில் ஊர் பெருமையை பேசுவோம். எங்கள் ஊர் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா, எங்கள் விளையாட்டுக்கு பேசுகிறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நானே பிரதர்ஸோட சிஸ்டர்ஸோட பேசுவேன், ஊருக்காரிய அது பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மை அறிந்து ஏதாவது ஒரு கான்டெக்ஸ்டில் ஒரு டீமில் பேசுகிறீங்க, அந்த இடத்துல உங்களை உயர்த்தும்படியா இல்லாட்டி யாரோ ஒருத்தர் தாழ்த்தும்படியா. பாருங்க, ஆயக்காரன் ஆலயத்துக்கு வெளியில் நின்று வர முடியலன்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறான். பரிசேயன் தன்னுடைய இருதயத்தில் ஜெபித்தான். ஆண்டு பார்த்தார், இருதயத்தில் அவன் ஜெபிக்கிறத பார்த்தார், ஏற்றுக்கொள்ளல. ஆயக்காரன் தான் நீதிமானாக திரும்பி போனான். நம்ம இருதயத்தில், நம்ம சிந்தனையில், பேச்சில் எங்கேயுமே பெருமை இருந்துடக்கூடாது. இட் இஸ் கரெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன். அது செய்யுங்க, தேவன் ஆசீர்வதிப்பார். நாவும் நெருப்பு தான். யாக்கோபு 3:6 நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைபடுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நாவு நெருப்பு தான். சொல்லுங்க, நாவு நெருப்பு தான், முழு சரீரத்தை கரைபடுத்திடும். ஒரு டிஸ்கஷன், ஒரு ஃபோன் கால், ஒரு சில காரியங்கள் நம்முடைய டோட்டல் காரியங்களையே மாற்றிடும். டோட்டல் காரியத்தை மாற்றிடும். நான் சொல்லுகிற சில காரியங்களில் உங்களுக்கு தெரியும், ஒரு தேசத்தில் அந்த தேசத்தினுடைய அதிபர் 15 வருஷம் 20 வருஷம் ஆட்சி செஞ்சார். அதற்கு பிறகு சில வழக்கு காரணமாக அவர் அந்த தேசத்தை விட்டு போயிட்டார். அவருடைய மகள் கொஞ்ச நாள் கழித்து அந்த இடத்துல ஆட்சிக்கு வந்தாங்க. நான் சொல்லுகிற காரியத்தில் எந்த தேசம் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு மகள் அந்த இடத்துல ஆட்சிக்கு வந்தாங்க. வெளியில் போன தகப்பனார் என்ன பண்ணார், அவர் அந்த தேசத்துலேருந்து வெளியில் இருந்தார். அந்த மகள் ஆட்சிக்கு வந்து அதிபரான உடனே அவர் திரும்ப தேசத்துக்குள்ளே வந்து ரொம்ப சந்தோஷமாக, ஜெயில் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்காதுன்னு சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தார். அந்த மகள் அடுத்த நாட்டினுடைய அதிபருக்கு செஞ்ச ஒரே ஒரு ஃபோன் கால், அந்த நாவின் வல்லமை இந்த வசனத்துக்கு அப்படியே பொருந்தும். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைபடுத்தி. She was the president of a country. தலைமைத்துவத்தில் வைத்திருக்கிறாங்க. ஒரே ஒரு ஃபோன் கால் டு த அதர் கண்ட்ரி பிரசிடென்ட், இட் வெண்ட் ராங் அண்ட் த ஆடியோ காட் லீக்ட். her position became, he was taken out of the position. கடைசியில் அவருடைய தகப்பனார் சிறை செல்றதாயிருச்சு. பாருங்க, ஒரே ஃபோன் கால். அதான் சொல்கிறேன், ஒன் டிஸ்கஷன், ஒன் சிட்டிங், ஒன் இன்டர்வியூ கேன் சேஞ்ச் யுவர் லைஃப், கேன் மேக் இட் ஆர் பிரேக் இட். முழு சரி அவங்க ஃப்யூச்சரே மாறிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியல. கடந்த நாட்களில் அருமையான பாஸ்டர் டெரிக்காங்க அவங்க சொன்னாங்க, ஜெனரேட்டிவ் ஏஐ ட்ரைனிங் போயிருந்தாராமா.
அந்த ஏஐ ட்ரைனிங்கில் சொல்கிறாங்களாமா, நீங்கள் 3 தடவை உங்களுக்கு கால் வருது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ கால் வருது, நீங்கள் எடுக்கிறீங்க, ஸ்கேம் கால் வருது, ஹலோ ஹலோ ஹலோ, 3 தடவை நீங்கள் ஹலோ சொன்னால் உங்கள் வாய்ஸ் எடுத்து க்ளோன் பண்ணி உங்கள் வாய்ஸ் மாதிரியே ஸ்கேம் யூஸ் பண்ணிடுவாங்களாம். நாவின் வல்லமை, நம்ம வார்த்தையின் வல்லமை. அப்போ தான் நான் சொன்ன பாஸ்டர், இனிமேல் கால் வந்தால் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு கேட்கணும், யாரும் பேசலையா கட் பண்ணிடணும். எப்படி ஸ்கேம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க தெரிய மாட்டேங்குது. நாவின் வல்லமை முழு சரீரத்தையும் கரைப்படுத்திடும். நம்முடைய சிங்கப்பூரில் கார்ப்பரேட்டில் பெரிய லீடர்ஷிப்பில் இருந்த ஒரு மனிதர், he was a very successful person, very educated in the top level, he was in the bank. அவர் தன்னுடைய தாய் மண்ணுக்கு திரும்பி போனார். அந்த இடத்துல அரசாங்கத்தில் போனார். he was given a very big position in the cabinet. சிஎம்க்கு அடுத்த பொசிஷனில் அவர் வச்சுருந்தாங்க. என்னாச்சு, தன்னுடைய நண்பரோடு ஏதோ இடத்துல அதாவது கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை நண்பரோடு ரொம்ப ஃப்ரீயாக பேசிட்டார். தட் ஆடியோ காட் லீக்ட். டோட்டலாக அவருடைய ஃப்யூச்சரை அப்படியே கீழே போயிடுச்சு. ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னால் இட் வாஸ் ஸோ பிரைட், எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் சிங்கப்பூர்லேருந்து பிஆராக இருந்தார், he was very top, he was very well educated. பட் நாவின் வல்லமை பாருங்கள். அதாவது நான் வாலிப நாட்கள் இருக்கிற பொழுது ஒரு எங்களுடைய தெரிந்த ஒரு நபர் என்னை சில இடங்களை கூட்டிகிட்டு போவார். அப்போ இந்த தமிழ் பட்டிமன்றங்கள் காரியங்களுக்கெல்லாம் போவோம். அப்போ சொல்லுவார், ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும், நம்ம பேசுறது செவுத்துக்கு கூட காது இருக்குது அப்படிம்பார். எந்த இடத்துல எது பேசணுமோ கேர்ஃபுல்லாக பேசணும் தம்பி, செவுத்துக்கு கூட காது இருக்கும்பார். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பேசுறதுல. அவருடைய ஃப்யூச்சரே அப்படி தான் போச்சு. 80 தூரம் ஏன் போவானே. நம்ம தேசத்தில் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னால் நம்முடைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒரே ஒரு வார்த்தை, அந்த எம்பி தவறாய் சொன்ன காரியம், இட் வாஸ் டேக்கன் டு டாஸ்க். அதனால வந்த எத்தனை பிரச்சனைகள் நம்ம நியூஸில் எத்தனை பார்க்குறோம். நம்முடைய நாவின் வல்லமை நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குதுங்க, நிறைய எக்ஸாம்பிள்ஸ். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு கேஸ் வாசித்தேன். ஒரு லாயர், நம்ம தேசத்தில் லாயர், he was given the position of justice of the peace. Is well respected person, justice of the peace. அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயோ போயிட்டு he used alcohol and he was driving, drink and driveல வந்து எங்கேயோ ஒரு இதில் போய் இடிச்சிட்டார். டிராஃபிக்கில் போய் எங்கேயோ ஒரு கேர்பில் எங்கேயோ இடிச்சிருக்காரு. ப்ராப்ளம் ஆயிடுச்சு. he would have admitted it. அதை மறைக்கும்படியாக சில காரியங்களை பொய் சொல்ல போய் நாவின் வல்லமை மாறி போய் அவருடைய டோட்டல் கேரியர் இதாகிடுச்சு. மை டியர் பெலவட், இது ஒரு கவுன்சில், ஒரு எச்சரிப்பு, நம்மளையே நம்ம இன்னும் நிதானிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய முழு சரீரத்தையும் கரைப்படுத்தக்கூடியது. ஸோ நாளைக்கு நீங்கள் எடுக்கிற டிஸ்கஷன்ஸ், சில காரியங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த நாவின் வல்லமை இருக்கு பாருங்க. த பவர் ஆஃப் த டங், த டங் as the power of life and death. என்னுடைய வேலையில் நான் பிரகாசமாக வரணுமா, வாட்ச் அவுட் யுவர் டங், வாட்ச் அவுட் யுவர் டங். நான் செய்கிற காரியத்தில் நல்லா வரணுமா, வாட்ச் அவுட் யுவர் டங். த பவர், த டங் as the power of life and death. அதில் இன்னொரு யாக்கோப்பு 3:6 வசனம் சொல்லுகிறது, ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயோ. நம்முடைய ஆயுள் சக்கரமே கொளுத்தப்பட்டுரும், ஆயுசு நாட்களே கொளுத்தப்பட்டுரும். எப்படின்னா, என்னாகமம் 13வது அதிகாரம் நமக்கு தெரியும். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு, அதனால தான் நான் சொல்கிறது, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நிர்ணயித்து வைத்திருப்பார். இப்போ சில வேளைகள் நான் என்னுடைய 25 ஆண்டு கால ஊழியத்தின் பாதையில் நான் பார்த்த காரியம், ஒரு சிலருக்கு ஒரு ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொடுப்பார். எனக்கு வேண்டாம்பாங்க. இட் வில் கோ அவுட் ஆஃப் தேர் ஹேண்ட். ஒரு சிலர் அந்த ஊழியத்தை, சின்ன ஊழியமாக இருக்கும், அதை கொடுத்த உடனே இந்த சின்ன ஊழியத்தில் உண்மை உத்தவமாக இருப்பேன். ஐ ஹவ் சீன் காட்ஸ் ஹேண்ட் ரைசிங் இட் ஹையர் அண்ட் ஹையர். கடந்த நாட்கள் நம்முடைய மினிஸ்ட்ரி ப்ரேயர் நடந்தது. அருமையான சகோதரர்கள் வந்தாங்க. அவர்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். நான் ஆண்டவர் இந்த தேசத்துக்கு கொண்டு வந்து ஊழியத்தில் வைத்தப்போ சின்ன கூட்டம் இருக்கிற பொழுது எவ்வளவு உண்மை உத்தமமாக இருந்தேன், உண்மை உள்ளவன் என்று நீ ஊழியத்தை தந்தது எப்படின்னு அவர்களோடு ஷேர் பண்ணினேன். இன்றைக்கி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரா, இட் டசன்ட் சூட் மை டைம் ஃப்ரேம் சொல்லி மிஸ் பண்ணீங்க, யூ வில் மிஸ் இட் ஃபார் லைஃப் லாங். இந்த டைம் ஃப்ரேம் எனக்கு ஒத்து வரல. என்னாகமம் 13வது அதிகாரத்தில் உங்களுக்கு ஆசீர்வதித்திருக்கிற கானான் தேசத்தை பார்த்துட்டு வாங்கன்னு 12 பேர் அனுப்புகிறாங்க. அதில் 2 பேர் யோசேப்
அதே 12 பேர் தான் போறாங்க. அதே 12 பேர் தான் செங்கடலை கடந்து வந்தாங்க. அதே 12 பேர் தான் மன்னா சாப்பிட்டாங்க. அதே 12 பேர் காடைகள் இருந்தாங்க. அதே 12 பேர் தான் மோசே கூட இருந்தாங்க. ஏன் இந்த 2 பேர் வித்தியாசமா பார்த்தாங்க? இந்த 10 பேர்ல யாரா 2-3 பேர் தான் முதல்ல கலகத்தை ஏற்படுத்தி இருப்பாங்க. யாரா 2-3 பேர் தான் பேசியிருப்பான். அவன் பேசி பேசி மற்றவனுக்கு எடுத்திருப்பான். அதான் சொல்றேன், யாரு கூட பேசுறீங்கன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அவங்க பேசுறாங்க, உங்க ஆவியில் ஒத்து வரல, கீப் அ டிஸ்டன்ஸ். பிரைஸ் தி லார்ட். ஹலோ, சந்தோஷமா இருங்க. பிரைஸ் தி லார்ட். கீப் அ டிஸ்டன்ஸ். அந்த 10 பேர் எவனாவது 2 பேர் தான் குழப்பி இருப்பான், இல்லை 3 பேர் குழப்பி இருப்பான். அவனுக்கு 2 பேர் குழம்பி போய், ஆனால் அதில் சொல்கிறாங்க பாருங்க, என்னாகும் 13வது அதிகாரம் வசனம் 27-28. அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும், அந்த ஆனாலும் போட்டாங்க பாருங்க, அந்த இடத்துல தான் தங்களுடைய ஆயுசு நாட்களை தொலைச்சிட்டாங்க. ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணைப்பாளர்கள் மிகவும் பெரியவர்களுமா இருக்கிறது. அங்கே ஏனோக்கின் குமாரரை கண்டோம். அவங்க நாவின் வல்லமை டெத்துக்கு நேராக கொண்டு போயிடுச்சு. ஆனால் அதே 30வது வசனம், அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவனோடு போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோ எதிர்த்திருக்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்னார்கள். எந்த நேரத்தில் முடியாதுன்னு சொன்னாங்களோ ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு, நான் உனக்கு ஆர்டெயின் பண்ண ஆசீர்வாதத்தை நான் உன்னை போய் சும்மா பார்த்துட்டு தான் வர சொன்னேன். முடியும் முடியாது நீயா டிசைட் பண்ணுறேன். அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சிருந்தான்னா வானத்திலேருந்து மன்னாவை கொடுத்தார், கண்மலையிலேருந்து தண்ணீரை கொடுத்தார். இன்றைக்கி நம்மளும் அப்படித்தான். நம்முடைய சுச்சுவேஷன்ஸ் பாருங்கள், 2025 யோசிச்சு பாருங்களேன். ஏதாவது சில இடத்துல ஒரு தேவை இருந்திருக்கோ, ஒரு நன்மை இருந்திருக்கோ, ஒரு காரியத்துக்காக ஜெபித்திருப்போம், கொஞ்சம் டிலே ஆகிருக்கும். உடனே ஆண்ட இடத்துல, எனக்கு அது வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு அது இது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. தயவு செய்து அன்போடு உங்களை கேட்டுக்கொள்ளுகிற, இஃப் there is a blessing coming on your way, it is a house or marriage alliance, studies, course, job promotion, extra work, ஏதாவது ஒர்க் கொடுக்குறாங்க, they are giving you promotion, ஏதாவது வருது, ஐயோ என்னால் முடியாது. if you neglect it, வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா you may miss it. அந்த 10 பேர் என்ன பண்ணாங்க, நம்மளால் முடியாதுனாங்க. ஆண்டு சொல்லிட்டார். பாருங்க, நாவின் வல்லமை பாருங்க. யாக்கோப்பு 3:6 சொன்னது, நாவு, நான் எல்லாரும் வாசிங்க, ஜேம்ஸ் 3:6. நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம், நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைபடுது, ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதா இருக்கிறது. அந்த 10 பேரும் சரி, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கானான் தேசத்துக்குள்ள போக வேண்டியவங்க. that place has been ordained for them. அவர்களுக்காக ஆசீர்வதிக்கப்பட்டு ஆயத்தப்படுத்தப்பட்ட இடம். 2வது சந்ததி போறக்கில்ல, எகிப்திலிருந்து ஆண்டு கொண்டு வந்த சந்ததி தான் அங்கே போகணும். ஆனால் அவங்க நாவின் வல்லமையினால, பிகாஸ் ஆஃப் த பவர் ஆஃப் their tongue, ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்திட்டாங்க. என்னைக்கு அவங்க சொன்னாங்களோ, அங்கே முடியாது சொன்னாங்களோ, என்னாகும் 14, 28, 29 நல்லா பாருங்க. நம்பர்ஸ் சாப்டர் 14 28, 29 கவனமாக பாருங்க. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நீ அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவர் God is a zealous God. நம்முடைய ஆண்டவர் வைராக்கியத்தின் ஆண்டவர். சில காரியத்தை கேட்டுட்டே இருப்பார். ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் சொல்லிட்டார், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்ல என கர்த்தர் உரைத்தார். இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும், உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டால் எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்துள்ளமாய் அனைவரின் பிரேதங்களும் விழும். யாக்கோப்பு 3:6 ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிற நாவு நெருப்பு. அதுக்கு அடையாளம் என்னாகமம் 13:14. எந்த ஆசீர்வாதத்தின் தேசத்துக்குள்ள சில இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டு இடத்துல போசலாரா கம்முன்னு வாயை மூடிட்டு ஆண்டு சொல்றபடி பேசாம கடந்து போயிடும். ஆண்டு சொல்லுகிறபடி. பாஸ், நீங்க அப்படி கடந்து போயிருக்கிறீங்களா? கடந்து போயிருக்கிறேன். ரொம்ப கஷ்டம். ஒரு சில இடத்துல நிந்தை, அவமானம், பயங்கரமான மோசடி இருக்குன்னு தெரியும். ஆண்டு சொன்ன ஒரே வார்த்தைக்காக கடந்து போயிருக்கிறேன். சில இடங்கள் ஆண்டவர் சொல்லுகிறபடி கஷ்டம்தான்.
கஷ்டம்தான். ஆண்டு சொல்றபடி அந்த இடத்துல கடந்து போகிற போது காரியங்களை ஆண்டு மாற்றுவார். ஆக தயவு செய்து வேலை இடத்துல ப்ரொமோஷன் கொடுக்குறாங்களா, எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுக்குறாங்களா, எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்குறாங்களா, வேண்டான்னு சொல்லாதீங்க. டேக் இட். அன்றே உங்கள் பலத்தில் செய்ய கிருபை கொடுங்க. ஒருவேளை ரியலி அது ரொம்ப முடியல, ரொம்ப காரியம், இஃப் யூ நீட் மை கன்சல்டேஷன் ஐ அம் ஆல்வேஸ் அவைலபிள். சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படின்னு கைட் பண்ணுறேன். ஏதாவது ஒரு காரியங்கள் ஆண்டு உங்கள் கையில் கொடுக்குறாரா, ஒரு பொறுப்பு கொடுக்குறாரா, வேண்டான்னு சொல்லாதீங்க, வேண்டான்னு சொல்லாதீங்க. உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்ட ஆசீர்வாதம். அன்பு வாலிப செல்வங்களுக்கு திருமண காரியங்களை பெற்றோர் ஆயத்தப்படுத்துறாங்க. அந்தந்த காரியத்தில் அந்தந்த காரியங்கள் ஆயத்தப்படணும். இன் திஸ் கண்ட்ரி தேர் இஸ் a lot of culture. நம்முடைய பிள்ளைகளோடு நான் பேசுகிற பொழுது நிறைய கல்ச்சரல் எல்லாம் கேட்குறேன். ஐ am agreeing with the culture, but above every culture there is an heaven decision. Hallelujah. எந்த தேசத்தில் நாம் இருந்தாலும், இந்த வார்த்தையை எந்த தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கலாம். ஆனால் பரலோகத்தின் தேவன் வசனத்துக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரே கல்ச்சர் தான் இருக்குது. கர்த்தர் முன்குறித்த நாளில், முன்குறித்த நேரத்தில் தேவன் கொடுக்கிற படிப்பாகட்டும், வேலையாகட்டும், வீடாகட்டும், திருமண ஆசீர்வாதமாகட்டும், அதை ஏற்றியா நேற்றுக்கொள்ளுவாண்டவரை ஆசீர்வாதமாக காலங்களுக்கு ஆண்டு கொண்டு போவார். தயவு செய்து டோன்ட் சே நோ நோ, தென் யூ வில் ரிக்ரெட் ஃபார் இட். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. கடைசி அந்த வசனத்தை வாசி நம்ம ஜெபிக்க போறோம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. யாக்கோப்பு 3:7-8. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் இவளின் சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கான விஷம் நிறைந்துள்ளதுமா இருந்தது. நிறைய நேரத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சில வார்த்தைகள் கணவன் மனைவி மேலே உபயோகப்படுத்துகிற வார்த்தை, மனைவி கணவன் மேலே உபயோகப்படுத்துகிற வார்த்தை நொந்து அவங்கள நூலாக போக வச்சிருது. நொந்து நூலாக போக வச்சிருது. என்னடா வாழ்க்கை. இதனாலேயே சில பிள்ளைகள் திருமணத்தை குறித்து ரொம்ப யோசிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? சிலருடைய தாய் தகப்பன் தங்களுடைய அவங்க கடந்து போகிற காரியத்தில் வார்த்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. நீதிமொழிகள் 12:18 சொல்லுகிறது, பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்கள் உண்டு, ஞானமுடைய நாவோ ஔஷதம். தயவு செய்து இந்த ப்ராவர்ப்ஸ் 12:18 பாருங்க. பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்கள் உண்டு. பிரதர், சிஸ்டர், நீங்கள் பேசுகிற வார்த்தையை நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வார்த்தைகள் குடும்பத்தில் பட்டய குத்துக்கள் போல் இருக்குதா? ஒரு முறை ஒரு தேவ பிள்ளை சொன்னாங்க, பாஸ்டர், நான் திருமணமாகி ஊர்லேருந்து சிங்கப்பூர் வந்தேன். நான் சொல்வது 25 ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்போது வந்த புதில் என் கணவர் சொன்னார், எங்கே கடைக்கு போய் வாங்கிட்டு இருந்தேன், பில் எங்கே போனாலும் பில்லை கொடுத்துருந்தார். ஒரே வார்த்தை. கல்யாணமாகி ஊர்லேருந்து கூப்பிட்டு வந்திருக்காரு, இங்கே இருக்காங்க, கடைக்கு போனியா, பில்லு வாங்கினியா, எப்போ நான் பில்லை கொடுத்துருந்தார். வாழ்க்கையில் அடக்க ஆராதனைகளை காஃபின்ல இருந்து நம்ம போகிற வரைக்கும் இதை மறக்கவே கண்ணீரோடு சொல்லிச்சுங்க. கண்ணீரோடு என்கிட்ட சொல்லிச்சு, பாஸ்டர் அன்னையிலேருந்து பாஸ்டர் எத்தனை ஆயிரம் என்ன இருந்தாலும் பில்லை தூக்கி போட்டுருவோம் பாஸ்டர். பட்டைய நான் என்ன சொல்கிறேன், இதே மனைவிமார் உடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி கணவன் உடைக்கப்பட்ட காரியம் இருக்குது. காரணமே இல்லாமல் கணவனை போட்டு நொந்து நூலாக்கி டார்ச்சர் பண்ணுற வார்த்தை, இந்த பட்டைய குத்துக்கோள் பேசுகிறது. இது என்னாக தெரியுங்களா? வாழ்க்கைக்கு மறக்க மாட்டாங்க. அந்த அம்மா என்கிட்ட சொன்னது, வாழ்க்கைக்கு நான் மறக்கவே முடியாது. ஒருவேளை இன்னைக்கு டேட்டுக்கு நீங்கள் பேசின வார்த்தைகள் உங்கள் மனைவியினுடைய இருதயத்தில், கணவனுடைய இருதயத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை பெற்றோர் இடத்துல நீங்கள் பேசியிருக்கலாம், பிள்ளைகள் பேசியிருக்கலாம், பெற்றோர் யார் இடத்துல வேணாலும் பேசியிருக்கலாம். அது ரெக்கார்டாக இருக்கும். அந்த ரெக்கார்டை அழிக்க முடியாது. விட்ட வார்த்தையை எப்போ எடுக்க முடியும்? அதனால தான் சொல்கிறது, வார்த்தையை கேர்ஃபுல்லாக விடுங்கன்னு சொல்லி. விட்ட வார்த்தையை எடுக்க முடியாது. ஆனால் இப்போ இருந்து கரெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் இருந்ததுன்னா அதை நம்ம மாற்ற முடியும். வி கேன் சேஞ்ச் இட். அதான் சொன்ன பாருங்கள், எனக்கும் அப்ளிகபிள், சபைக்கும் அப்ளிகபிள். எப்போவுமே தெரிஞ்சுக்காதீங்க, ஒரு வசனத்தை பிரசங்கிக்கிறனால ஊழியக்காரன் 100% பெர்ஃபெக்ட் நினச்சிக்காங்க. அப்படி யாராவது ஊழியக்காரங்க பிரசங்கிக்கிறாங்கன்னா லெட் தம் ஆன்சர் டு காட். சரிங்களா? எவ்ரிபடி நீட் டு கோ டு த கரெக்ஷன், ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ப்ராசஸ். ஒரு வசனத்தை வாசிக்கிற பொழுதே தேர் ஹேஸ் டு பி a செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். நான் பேசுகிற வார்த்தைகள் பட்டய குத்துக்கள் போல் இருக்கிறதா? பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறது உண்டு. ஞானமுள்ளவருடைய நாவோ ஔஷதம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உனக்கு ஒத்துக்காதுமா அப்படின்னு சொல்கிறத 2 வகையில் சொல்லலாம். சொல்லிகிட்டே இருக்கிற அறிவில் ஐஸ்கிரீம் சாப்பிட அப்படியும் சொல்லலாம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கஷ்டப்பட்டா உனக்கு தானே ஞானம் உள்ளவருடைய இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஹவ் யூ டேக் இட், ஹவ் யூ articulate and convey the message.
நீதிமொழிகள் 16:24 சொல்லுது பாருங்க, இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமுமாம். இனிய சொற்கள், நம்ம பேசுகிற சொற்கள் இனிய சொற்களாக இருக்கட்டும். என்ன மெசேஜை கன்வே பண்ணணுமோ கன்வே பண்ணுங்க. இட் ஹாஸ் டு பி கன்வேட். சில இடத்துல ஸ்ட்ரிக்டாக கண்டிக்க வேண்டிய இடத்துல நம்ம பாஸ்டர் எல்லாத்தையுமே நம்ம ஹலோ சொல்ல முடியுமா பாஸ்டர்? சொல்ல முடியாது தான். பட் அதற்கு பட்டைய குத்துக்குள் பேசணும்னு அர்த்தம் இல்லைங்க. இட் நோ நீட் டு பி வெரி ஷார்ப் வேர்ட் பியர்சிங் த்ரூ த ஹார்ட்ஸ். பட்டைய குத்துக்குள் பேசக்கூடாது. when there is a correction, reflection and prevention, our blessings will be strengthened. Hallelujah. கடைசியா யாக்கோபு 1:26, James chapter 1 verse 26, உங்களில் ஒருவன் தன் நாவை வாசிங்க, எல்லாரும் வாசிங்க, சத்தமா வாசிங்க. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். இன்னொரு விஷயம் வாசிக்குமா? உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ள எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். இது ஆண்டவரை அறியாத மக்களுக்காக நான் பேசல. வேதத்தை கரத்தில் வைத்து வேதத்தை வாசிக்கிற நம்முடைய தேவ பக்திக்காகத்தான் பேசுகிறேன். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து. உங்கள் இருதயத்துக்கு தெரியுது இந்த காரியம் சரியில்லை, நடந்தது தவறு, இல்லாவிட்டால் இந்த காரியம் கரெக்ட் இல்லை. அதை நீங்கள் மறைத்து தன் இருதயத்தை வஞ்சித்து நடந்தது ஒன்று, அதை நான் மாற்றி பேசுகிறேன். அப்படி ஒரு நாவு மாற்றி பேசுமே ஆனால் தன்னை தேவ எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாக இருக்கும். என்னதான் அந்நிய பாஷையில் பேசி, என்னதான் ஃபாஸ்டிங் இருந்து, என்னதான் காரியம் பண்ணாலும் தேவ பக்தி வீணாயிருங்க. இந்த தேவ பக்தியில் விருத்தி அடைகிறது என்பது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்ஸ் வித் அவர் ஸ்பிரிட். நம்ம அந்நிய பாஷையில் கரங்களை தட்டி பயங்கரமாக நிறைஞ்ச அபிஷேகத்தில் வல்லமையில் பிகம்ஸ் இன் அவர் ஸ்பிரிட். நம்முடைய கேரக்டர், உங்கள் வாயின் வார்த்தைகள், உங்கள் வாயின் வல்லமை, இருதயத்தை வஞ்சிக்காதபடி. இந்த இருதயத்தை வஞ்சிக்காம என்ன உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லதென்றும் பேசுறதுக்கு நிறைய இடத்துல நம்மளுக்கு சேலஞ்சஸ் வரும். நிறைய இடத்துல சேலஞ்சஸ் வரும். சில இடத்துல சில காரியங்கள் நீங்கள் தியாகம் பண்ண வேண்டியது கூட. நான் சொன்ன பாருங்க, அந்த இன்டர்வியூக்கு அவர் கூப்பிடுகிற பொழுது ஐ வாஸ் ஓப்பன் அண்ட் ஃப்ராங்க் இனஃப் டு அட்மிட் ஐ am in this sector, I am only doing this. It blessed me. சில இடங்கள் வந்தது என்னுடைய ஊழிய பாதையில், என்னுடைய வேலை பாதையில், பிஸ்னஸ் பாதையில் கண்டும் காணாமல் எதையும் பார்க்காம நம்முண்டு வேலை உண்டு அப்படின்னு போயிருந்தேன்னா என் இருதயத்தை வஞ்சித்து வைத்து இந்த வசனத்துக்கு சாட்சியாக இன்னைக்கு நான் பிரசங்கிக்க முடியாது. ஐ cannot preach James 1:26 with the authority of the Holy Spirit. இருதயத்தை வஞ்சிக்க கூடாதுங்க. ஒரு காரியம் சரியில்லை, உண்மைக்கு புறம்பு நாவு. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் இருதயத்தை வஞ்சிக்கிறது என்னன்னா, ஏதோ நடக்குது, பொய்யா மறைக்கிறாங்க, கண்டும் காணாமல் இருக்கிற. யாக்கோபு 1:26 நம்ம சாட்சியா இருக்க முடியாது. நம்ம தேவ பக்தி வீணாய் போயிடும். தேவ பக்தி வீணாய் போயிடும். தயவு செய்து எல்லா இடத்துலையும் பக்தி கரெக்டாக இருக்கணும். ஸோ இருதயத்தை வஞ்சிக்காதபடி என் நாவை நான் அடக்கணும். நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே என் நாவு எங்காவது பெருமையானவைகளை பேசியிருந்தா அதை கரெக்ட் பண்ணிடுங்க ஆண்டவரே. நீதிமொழிகள் 10:11 வசனத்தின்படி நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்குடைய வாயை அடைக்கணும். அப்படியே எழுந்திருந்த தேவ சமூகத்தில் அப்படியே நம்மளை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய வசனம் உங்களை எந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் பண்ணும்படியாய், கரெக்ட் பண்ணும்படியாய், எந்த இடத்துல ப்ரிவென்ஷனில் போகும்படியாய் செய்யுதோ அதை ஒப்பு கொடுத்து இன்னும் நான் மாறணும் ஆண்டவரே, இன்னும் நான் பலப்படணும் ஆண்டவரே. என் வாயின் வார்த்தைகள் உங்களுடைய சமூகத்தில் பிரதியாக இருக்கணும் ஆண்டவரே. சொல்லுங்க, என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் சமூகத்தில் பிரதியாக இருக்கணும் ஆண்டவரே. நான் பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரணும் ஆண்டவரே. என்னாகமம் 14வது அதிகாரத்தில் அவர்கள் போய் பேசுனது போல ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற கானான் தேசத்துக்குள்ள நான் கடந்து போகாதபடி எந்த ஒரு காரியத்தை நான் வேண்டான்னு சொல்லக்கூடாது. ஐயோ அது ரொம்ப கஷ்டம், அரணிப்பானது. அந்த இடத்துல இருக்கிறவங்க, தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள், பெரியவைகளாக இருக்கிறது. ஏனோக்கின் குமாரரை கண்டோ. ஏனோக்கின் குமாரரை பார்த்தீங்க, செங்கடலை தாண்டி தானே வந்தீங்க. ஆண்டு தானே செங்கடலை பிடித்தார்.
அப்ப பிரிக்காத ஆண்டவர் இப்ப அற்புதத்தை செய்ய மாட்டாரா? ஆண்டவரே, செங்கடலை பிரித்த என் ஆண்டவர், கர்த்தரன் பெலனானார், என் கீதமானார், அவர் போதுமானவனானார்னு சொல்லி ஜெபித்தீங்களே, அந்த ஜெபம் எங்க? ஏசப்பா எனக்காக எல்லாவற்றையும் செய்வார்னு சொல்லி ஜெபித்தீங்களே, இந்த ஜெபம் எங்க? அருமையான திருச்சபையை ஒரு விசை அப்படியே நிதானித்து, ஆண்டவரே இந்த வருஷத்தில் தெரிந்தோ தெரியாமலையோ ஏதாவது சில இடத்துல என் வாயின் வார்த்தைகள், என் நாவிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள், முதலாவது என் மனைவியை கஷ்டப்படுத்தி இருந்தா, கணவனை கஷ்டப்படுத்தி இருந்தா, பிள்ளைகளை கஷ்டப்படுத்தி இருந்தா, பிள்ளைகள் ஜெபிங்க, பெற்றோரை கஷ்டப்படுத்தி இருந்தா, ஆண்டவரே ஒரு விஷயம் உங்கள் பாதத்தில் எங்களை மன்னிங்க. அன்றே இந்த சபையின் ஊழியனை உங்கள் பாதத்தில் நீ ஒப்புக் கொடுக்குறேன். அன்றே என் வாயின் வார்த்தைகள் யாராவது கஷ்டப்படுத்தி இருந்தா உங்கள் சமூகத்தில் மன்னிங்க ஆண்டவரே. ஏசப்பா உங்கள் பாதத்தில் ஒப்புக் கொடுக்குற ஒவ்வொருவர் தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே மரணம் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்குது ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து என் வாயின் வார்த்தைகள், ஆண்டவரே ஏசப்பா எனக்கு நன்மையானது செய்வார், நம்புவதற்கு ஏதுவில்லாத போதிலும் இதை நான் நம்புவேன். ஆண்டவரை நம்புவேன். ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை காண செய்வார், அற்புதம் நடக்கும். சொல்லுங்க, அற்புதம் நடக்கும். என் வேலையில் அற்புதம் நடக்கும். என் கரத்தை கொண்டு அற்புதத்தை செய்வார். என் ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்வார். உங்களை இந்த தேசத்தில் வைத்திருப்பது, உங்களை இந்த ரகபோத் ஊழியத்தில் வைத்திருப்பது பழுகி பெருகும்படியா, தேவன் ஆசீர்வதிக்கும்படியா தான் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த ஆதியாகமம் 26-22 வசனத்தை நம்ம அவ்வப்பொழுது சொல்லி ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். நாங்கள் தேசத்தில் பழுகி பெருகும்படி கர்த்தர் எங்களுக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகபோத் என்று பெயரிட்டார். ஆண்டவரே நாங்கள் பழுகி பெருகும்படியாகத்தான் எங்களை வைத்திருக்கிறீங்க. நாங்கள் பழுகி பெருகும்படியாக தான் வச்சிருக்கிறீங்க. நாங்கள் பலப்படும்படியாக தான் வச்சிருக்கிறீங்க. என் நாவின் வார்த்தைகளை, என் வாயின் நாவின் அதிகாரத்தை இன்னும் பலப்படுத்துங்க ஆண்டவரே, இன்னும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. Give me the strength, give me the strength master. நான் பேசுகிற வார்த்தைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். ரைட் ஃப்ரம் டுடே ஆண்டவரே நான் யோசித்து காரியங்களை பேசணும். நான் காரணம் இல்லாத, சம்பந்தம் இல்லாத எந்த ஒரு காரியத்தை குறித்து நான் பேசக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் குடும்பத்தில் சம்பாஷிக்கிற காரியங்கள், என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அன்பான தகப்பன்மாரே, தாயாரே, நீங்க என்ன வார்த்தைகளை பேசுறீங்களோ உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்மையான தேவ பிள்ளைகள், நீங்க எந்த இடத்துல என்ன காரியத்தை பேசுறீங்களோ இன்றிலிருந்து பேசுங்க. நான் இருக்கிற இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் வேலை ஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே காரியங்கள் ஜெயமாய் மாறும். காரியங்கள் ஜெயமாய் மாறும். குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். எந்த இடத்துல தோல்வி இருக்குதோ, எந்த இடத்துல ஒரு உலர்ந்து போன காரியங்கள் இருக்குதோ ஆண்டவரே, உலர்ந்து போன காரியங்களை நீங்க உயிரடைய செய்வீங்க ஆண்டவரே. உம்முடைய ஆனந்த தைல அபிஷேகம் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவரே. ஆனந்த தைல அபிஷேகம் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவரே. அப்பா கரத்தில் ஒப்பு கொடுத்து, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமொழிகள் 10:11, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. என் வாய் ஜீவ ஊற்றா இருக்கட்டும் ஆண்டவரே. என் வாய் ஜீவ ஊற்றா இருக்கட்டும் ஆண்டவரே. நம்ம வாயிலிருந்து பிள்ளைகளை ஒரு நாள் பிள்ளைகளை மட்டும் சபிக்கிற வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்படவே கூடாது. சபைக்கு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன கண்டிப்பு, என்ன ஒரு காரியம், பிள்ளைகளை ஆசீர்வதித்து சொல்லணும், நயமான வகையில் சொல்லணும். பெற்றோர் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிற அதே போல பிள்ளைகளும் பெற்றோருடைய இருதயத்தை ஆசீர்வதிக்கும்படியா இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரவும் எலும்புகளுக்கு ஔஷதமாம் அன்று கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில் இந்த நாவினுடைய வல்லமையை மேன்மையாக நம்ம பயன்படுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படியே ஒரு நீங்கள் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் கண்டவரை, உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டு ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால்
அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. உலர்ந்த எலும்புகள், உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே. அன்பின் ஆவியானவரே. உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே. அன்பின் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே. அன்பின் எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை சமர்ப்பிக்கிற ஆண்டவரே, தெரிந்தும் தெரியாமல் ஏதாவது தவறுந்த மன்னிங்க ஆவியானவரே. ஒப்பு கொடுங்க, ஜெபிங்க ஆண்டவரே. என்ன தவறா இருந்தாலும் மன்னிங்க ஆவியானவரே. Thank you Lord. அப்படி ஒவ்வொரு ஆண்டு சமூகத்தில் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அருமையான திருச்சபையே, அருமையான திருச்சபையே, நம்ம ஒவ்வொருவரும் யாக்கோப்பு 3வது அதிகாரம் 2வது வசனத்துக்காக நம்ம அதற்காக ஆயத்தப்படணும். நாம் எல்லோரும் அநேக விஷயங்கள் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனா இருப்பான். ஆண்டவரே, என் சொல்ல காத்து கொள்ளுங்க ஆண்டவரே, என் சொல்ல காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று ஆண்டவரே, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று ஆண்டவரே. என் வாய் என் மனைவி ஆசீர்வதிக்கட்டும், மனைவியை உங்க வாய் கணவனை ஆசீர்வதிக்கட்டும், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். நீங்க ஆசீர்வாதமான காரியங்களை பேச பேச, வாக்கு தத்தங்களை பேச பேச, குடும்பத்துல துதிக்க குடும்பத்துல ஜெப சத்தம் அதிகரிக்க குடும்பத்துல சண்டை ஒழியணும், குடும்பத்தில் ஜெப சத்தம் அதிகரிக்கணும், ஜெப துதி அதிகரிக்க வறண்ட நிலங்கள் வயல்வெளியாய் மாறும், வறண்ட நிலங்கள் வயல்வெளியாய் மாறும். எந்தெந்த இடத்துல உலர்ந்து போயிருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் உறுதிப்படும். அப்ப இடத்துல சொல்லுங்க, இந்த நாள்ல இருந்து நான் பொறுப்பெடுக்கிற ஆண்டவரே, குடும்ப தலைவனா நான் பொறுப்பெடுக்கிற, குடும்ப தலைவியை நான் பொறுப்பெடுக்கிற, வாலிப செல்வங்கள் பொறுப்பெடுங்க, நாங்க பொறுப்பெடுக்கிறோம். எங்க குடும்பத்துல ஆசீர்வாதத்தின் நீரூற்று பொங்கி வரும்படியா பாசிட்டிவான காரியங்களை பேசுவோம், இனிய சொற்களை பேசுவோம். ஆண்டவரே, பட்டய குத்துக்கள் வேண்டாம். ரெகபோத் ஊழியத்தின் குடும்பங்களுக்குள்ள பட்டய குத்துக்கள் வேண்டாம். இயேசுவின் நாமத்தினால பட்டய குத்துக்கள் போன்ற வார்த்தைகள் எந்த ரூபத்தில் எங்க இருந்தாலும் அவர்கள் இயேசுவின் நாமத்தினால அது வெளியேறுவதாக, அப்படிப்பட்ட ஆவிகள் வெளியேறுவதாக. கர்த்தருடைய அனுக்கிரகம், இனிய சொற்கள், இதமான சொற்கள், ஞானமுள்ளவருடைய நாவு ஔஷதம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய நாவு ஔஷதமான நாவாய் எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் இருதயங்களை ஆறுதலை கொண்டு வருகிற வார்த்தைகளாய் நாங்க கேட்கிற வார்த்தைகள், let it be the pleasing words right from now master. இப்பொழுது இருந்து இதுவரை இருந்ததை காட்டிலும் இன்னும் ப்ளீசிங்கா இருக்கட்டும். யாரையும் நாங்க ஜட்ஜ் பண்ண கூடாது, யாருடைய காரியத்தை நாங்க ஒன்னும் சொல்லக்கூடாது. என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஆண்டவரே ஔஷதமா இருக்கு ஆண்டவரே, ஔஷதமா இருக்கு ஆண்டவரே. என்னை பார்க்கிற ஜனங்கள், என்னோட வேலை செய்கிறவர்கள் என்னை பார்த்து ஓடி வரணும் ஆண்டவரே. உங்கள்கிட்ட பேசணும், இவங்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை பேசணும். அப்படிப்பட்ட ஆறுதலின் வார்த்தைகளாய் ஒருவரைய கர்த்தர் அபிஷேகிக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, என் வாய்க்கு காவல் வைங்க ஆண்டவரே. சங்கீதத்தை தாவீது சொல்லுகிறார், என் வாய்க்கு காவல் வைங்க, நான் பேச வேண்டியது மட்டும் பேசும்படியா கிருபை கொடுங்க. ஏசப்பாவின் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும்
இந்த நாளிலிருந்து மாற்றங்கள் நடக்கட்டும். புதிய வருடத்துக்காய் ஆயத்தமாய் நாங்கள் கடந்து சொல்லுகிறோம். இந்த புதிய வருடத்துக்குள்ள போறதுக்கு முன்பாகவே ஜெபித்து தேவ சமூகத்தில் ஆயத்தமாகி, ஆண்டவரே இனிய சொற்களை பேசும்படியா, தேவன் விரும்புகிறபடி, தேவன் வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் எதையும் நாங்கள் மிஸ் பண்ணாதபடி பெற்றுக்கொள்ளும்படியா அனுக்கிரகம் பண்ணுங்க. ஒவ்வொருவர் மேலையும் தேவாசீர்வாதம், தேவ கிருபை, தேவ தயவு நிரம்பி இருக்கும்படியா ஜெபிக்கிற. இந்த செய்தியின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்க வல்லமைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இந்த நாளில் எங்களோட லைவ்ல கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறோம்.